படத்தினுடைய தயாரிப்பாளராக எங்களுடைய முதல் மேடை இது. ஸோ தயாரிப்பாளராக நாங்கள் எடுத்திருக்கும் இந்த புதிய அவதாரத்திற்கு வருகை தந்து தொடர்ந்து எங்களை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ பத்திரிகையாளர்களுக்கு எப்பவுமே போரிங்காக ஒரு ஜென்ரலாக அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது ஒரு பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சோம். ஸோ இந்த படத்தை இங்கே தான் ஐடியேட் பண்ணோம். இந்த இடத்துல தான் இந்த படத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட்டு. ஸோ அதே இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு தான் இந்த விழா. இந்த விழாவில் வந்து தொடர்ந்து எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கண்டென்ட்ஸ் ஒன்னொன்னா காமிச்சிடுறோம். அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் ஹிப்ஹாப் தமிழாவின் வணக்கம். உங்களை வருகென வரவேற்கிறோம். நன்றி. அடுத்தது இந்த படத்தின் கதாபாத்திரங்கள், இந்த படத்தில் நடித்திருக்கும் நடிகர்கள் அனைவரும் நட்டி சார், குமரவேல் சார், சிங்கம்புலி அண்ணன், குமணன் சார், அனகா, ஷாரா, கல்யாண் மாஸ்டர், தலைவாசல் விஜய் சார், ஹரிசுத்தம் அண்ணா இருக்காங்க. ஸோ எஃப்ஜே நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய டெக்னிக்கல் டீம், காஸ்ட், க்ரூ எல்லாரும் இந்த விழாவுக்காக வந்திருக்காங்க. ஸோ உங்கள் அனைவரையும் வருகென வரவேற்கிறோம். அண்ட் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் எங்களுடைய சீஃப் கெஸ்ட் வந்து சுந்தரண்ணா இன்னைக்கு எங்களுக்காக வந்திருக்காரு. ஸோ நன்றி அண்ணன். நீங்கள் துவங்கி வைத்த அந்த முதல் படி தான் வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு இசையமைப்பாளராக என் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை, ஒரு ஆதிங்கிற ஒரு பையன் கனவுகளோடு வந்த ஒரு பையன் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை, இன்னைக்கு நானும் ஜீவாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எங்களுக்குன்னு ஒரு நண்பர் கூட்டத்தை சேர்ந்து ஒரு படம் தயாரிக்கிற அளவு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் கொடுத்த ஊக்கமும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் தான். ஸோ நீங்கள் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நீங்க வர்றது வந்து எங்களுக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்துடைய முதல் சிங்கிள் அதை வந்து நீங்க அடுத்த திரையில பார்க்கலாம். இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் வீடியோவை அதை ஷூட் பண்ணோம். ஸோ அடுத்ததாக திரையிடப்படுவது இந்த படத்துடைய ஒரு செகண்ட் மேடை கழிச்சு அவரும் கூட சேர்ந்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பொதுவாக மேடையே ஏறினதில்லை. இதுதான் முதல் சினிமா ஆம்பளை திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன். அதை இரண்டாவது சினிமா மேடை, அது எங்களுடைய படங்கிறது சந்தோஷம். ஸோ வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்ல ஒரு அடுத்த ஸ்டெப்ல அடியெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃப் அது லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்கு என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல வந்து லைஃப் மேல எந்த வித பயமும் இல்லாம தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கை தூக்கி விடுற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாவே பெற்ற பொழுதும் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோனர் கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாம திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்ப ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனா ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு அறிமுகங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேல மேல வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகிற்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கேன். ரொம்ப பேசுறேன் எங்களை பத்தி. ஏன்னா அன்பே சிவம் படத்துல ஒரு டைலாக் வரும். மாதவன் வந்து கமல் சார்ட்ட வந்து சொல்லுவாரு, நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பாரு, இது என்ன லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டு சொல்லுவார். அதே மாதிரிதான் நாங்களோட பத்தி ரொம்ப உயர்வா பேசினா இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி. அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும்
ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை என்னை ரொம்ப நெகிழ வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா. இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகனை நம்பி வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ ஆதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி நன்றி. வெளியிட போகிறோம் யூடியூப்ல. ஸோ இது உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக, எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் த ப்ரெஸ். ஸோ இதை யாரும் ரெக்கார்ட் பண்ண வேணான்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ட்ரெய்லர் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த படத்துடைய ட்ரெய்லர். அண்டு எங்கள் அண்ணனுக்கு மிகவும் நன்றி எங்களுக்காக வந்ததற்காக. ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தின் நடித்த நடிகர்கள் அவங்கள வந்து முதல்ல ஒவ்வொருத்தராக மேடைக்கு அழைக்க போகிறோம். இந்த படத்தை வந்து உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சாரை. ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், கிட்டத்தட்ட படத்தை இழுத்துட்டு போகக்கூடிய, படத்தை மக்களுக்கு சொல்ற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. ஸோ ப்ளீஸ் வெல்கம் நட்டி நட்ராஜ் சார். நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர். அதுதான் ஒரு படத்தில் அவரோட கதாபாத்திரம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நாட்டி நட்ராஜ். இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ், என்னை எல்லாரும் கிங் மேக்கர்னு கூடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்ட உடனே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசுல இப்படி ஒரு கதையை வந்து யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டன் பண்ற ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தர்சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னையும் அப்படிதான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தவன் தான், அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே முனைப்பாக இருப்பாங்க. ரொம்ப 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 அனுபவமான ஒரு இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. One of the finest film. Please do come and watch in theaters. அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். All the very best to the entire team. Thank you so much. ட்ரெயிலர்லேயே வந்திருக்கு, நாட்டில் கம்மியாக இருக்கவங்க கொடுப்பியா, ஜாஸ்தியாக இருக்கவங்க கொடுப்பியான்னு. கம்மியாக இருக்கவங்க தான் கொடுக்கணும். அப்போ யாரா நாட்டில் கம்மியாக இருக்காங்க? பணக்காரன் மட்டும் தானே, குரா எல்லாத்தையும் பணக்காரன். ஓகே. ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இது பண்ணிங்க, போடாதீங்க, காப்பிரைட் இஷ்யூ வருமா? ஓகே. திங்க் மியூசிக்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க இதை காப்பிரைட்டை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா நாங்கள் இதை போட்டுப்போம் ஆசையா. ஓகே. ஏன்னா ப்ரெஸ் வந்து கோவப்படுறாங்க, அதனால யாரா இருக்கீங்களா திங்க் மியூசிக் வந்து? ஓகே டன். சரி, ஓகே டன். எனிவே ஓகே, மியூசிக் கட் பண்ணிடுங்க. டன். தேங்க்யூ. ஸோ கம்ஃபர்டபுள், எல்லாம் கம்ஃபர்டபுள், ஆல் குட். ஓகே டன். ஓகே. ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹிப்ஹாப் ஆதி, இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும், இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட்டிங் டேஸ் மாதிரி ஷூட்டிங் ஷெட்யூல் அவ்வளோ ஷெட்யூல் இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த படத்தை எடுக்க முடியும். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு தான் இந்த படத்தை நாங்கள் ஃபுல் ஆஃப் பண்ணோங்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் ஷூட் பண்ணுவோம், திரும்ப இது பண்ணுவோம், திரும்ப அந்த யூஸ் பண்ண ஆர்ட் ப்ராப்பர்ட்டிஸை கன்வெர்ட் பண்ணி அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நாங்களும் உட்காந்து வேலை செய்ய வேண்டிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு குண்டூசியிலிருந்து எல்லாமே வந்து எடுத்து திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அதை வச்சு அடுத்த ஒரு செட் ரெடி பண்ணி அப்படி போட்ட பிரம்மாண்டமான இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் செட் இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் செட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வார் ஜோன் ஒரு செட் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு அவ்வளோ பெரிய கேம்ப் ஒன்று இருக்கும், அவ்வளோ டென்ட்டுகள் போடப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான கேம்ப் இருக்கும்.
அண்ட் இது மாதிரி ஏகப்பட்ட செட்டு நிறைய இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே முடிப்போம், பிரேக் விட்டு திரும்ப எல்லாம் ரெடி பண்ணுவோம். இருக்கிற பொருள் எல்லாம் திரும்ப மாற்றி இருக்கிற ரிசோர்ஸஸை மாற்றி கொண்டு வந்து, ஏன்னா எனக்கு அடிக்கடி சுந்தரன் ஒன்று சொல்லுவார், தம்பி அந்த 4 கட்டம் இருக்கு பார்த்தியா, அது உள்ளதான், அதுதான் சினிமா அப்படிம்பாரு. ஸோ அதுக்குள்ள எவ்வளோ பிரம்மாண்டம், அது மீசை முறுக்குலன்னு எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அந்த இதை வந்து இந்த படத்துல நான் முழுமையா யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இருந்த ரிசோர்சஸ் அவ்வளோ பிரம்மாண்டமா அந்த 4 கட்டத்துக்குள்ள தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்படி திருப்பினா எதுவும் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோதான் ரிசோர்சஸ். ஸோ அந்த இருக்கிற காசை வச்சு இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு எங்க பசங்க எங்க மேல நம்பிக்கை வச்சு இருக்கிற எங்களோட டீம் அண்ட் இவங்க எல்லாரையும் வச்சு இப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு விஷனை நாங்க முடிவு பண்றோம் இப்படி எடுக்கணும்னு. ஆனா அது எடுக்க சாத்தியமானது என்னுடைய டெக்னீஷியன்ஸ்னால தான். இப்போவே எங்களுடைய காஸ்டியூம் டிசைனர் வந்திருக்காரு அண்ட் எங்களோட போஸ்டர் டிசைனர் சிவகுமார் அண்ணா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. சிவகுமார் அண்ணா வந்திருக்காரு. 2 பேரும் மேடைக்கு சும்மா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிவகுமார் அண்ணா வந்து என்னோட ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பமோடைய கவரை அவர் தான் வந்து என்னோட ஜேர்னி அவர் தான் டிசைனராக ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ நான் முதல் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப அவர் கம்ப்ளீட்டாக இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப அவர் கூட தான் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட சின்ன பையனாக இருப்பார், பட் இவர் என்னோட ரொம்ப வயசுல பெரியது. ஸோ தேங்க்யூ சிவகுமார்ண்ணா, தேங்க்யூண்ணா. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் மற்றும் திரைத்துறை. நான் சொல்லண்ணா இன்னும் அதான் நான் எதுவுமே சொல்லலைண்ணா. எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து சொல்றது இதுதான், என்கிட்ட என்ன இருக்கோ எங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்திருக்கேண்ணா. புரியலண்ணா? கண்டிப்பா நான் சொல்லிடுறேண்ணா. ஸோ அதான் அவ்வளோதான், முடிச்சாச்சு. அண்ட் இதை இது அப்படியே ஒரு இதை என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பதில் சொல்லும்பொழுது என் கூட வந்து என்னுடைய டீமும் கூட நின்றுட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய இது எல்லாரையுமே நான் கூப்பிட்டுறேன். ஸோ சொல்லி வந்தது தான் என்னோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் போன வருஷம் இப்போ இந்த வருஷம் காலேஜ் போயிட்டான். 12th படிக்கிற பையன் 12th லீவில் இன்டர்ன்ஷிப் பண்ணான். ஸோ அந்த பையன் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தான், நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை. ஸோ அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கான சீட் ஹிப்ஹாப் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும். அண்ட் ஹிப்ஹாப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணி எங்களில் சேர்ந்த 2 டைரக்ஷன் டீமில் 2 பேர் இருக்காங்க, எங்கள் மார்க்கெட்டிங் டீமில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமே இன்னைக்கு சேர்ந்துருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், டைரக்ஷன் டீம் ஆகட்டும், எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ வந்து இது மார்க்கெட்டிங், டிஜிட்டல் எல்லாமே ஒரே டீம் தான். ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். அண்ணன் கேட்பார் எப்படி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. என் ஃபேமிலியே இதில் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட்டில் தான். ஜீவாலேருந்து என் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே இதில் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு அப்படி இருந்தனால தான் எங்களால் இதை பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாரையும் மேடை கூப்பிட்டுட்டு நான் எல்லாரோட கேள்விக்கும் பதிலும் சொல்லிடுறேன். வந்துடுங்க, ஒரு ஃபோட்டோக்காக வந்து நின்றுங்க. ஸோ அட்சன். எல்லாருக்கும் வணக்கம். வந்துட்டு பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம் மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு. இப்போ சார் சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரம் ஆகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு. அதுல எனக்கு பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸுக்கு கூட நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இதை மறக்கவே மாட்டேன் சார். இதில் நான் வந்து பிரியங்கா பெரேரா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஓரளவான ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஷூட்டில் நின்று ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போயிருந்தேன். போயிட்டு சரி சாரை அப்போ தான் முதல்ல பார்க்குறேன். பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு சின்ன ரோல் நமக்கு கிடைச்சதா, சார் நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே நிற்கிறேன். திடீர்னு என்ன பார்க்குறாரு. அவ பார்த்த உடனே டக்குனி ஆனால் இங்கே வாங்க அப்படி ஒன்று சார் இங்கே வாங்க ஒன்று நான் இப்படி பார்க்குறேன். பின்னாடி யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்லை, நீங்கள் தான் அங்கே வாங்க அப்படி. அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் பண்ணேன். பண்ண உடனே சரி ஓகே இவர் அவன் படத்துக்கு புக்கிங் பண்ணிடு அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பிறகு நானும் ஃபர்ஸ்ட் படம் நம்ம கொஞ்சம் பயமாகவே இருக்கும். என்ன நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், மானிட்டர் வேற போய் பார்க்க மாட்டேன், அப்படி பேசாமல் இருப்பேன். எப்படி பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கோ வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எடுத்துகிட்டே இருக்கும். வருவார் வந்து விஜயன் சூப்பராக இருக்கு விஜயன்
பக்கா பண்ணி அவருக்கு என்ன நம்மளை மோட்டிவேட் பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் அரசல் பெருசா எப்படி பண்ணிருக்கேன்னு தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் சரி பரவாயில்ல சார் நல்லா வந்து மோட்டிவேட் பண்றாரு, நமக்கு கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. பூஸ்ட் ஆகி நம்ம அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏதாவது ஃபர்ஸ்ட் தடவை பேசுறேன், ஏதாவது தவறுதலா பேசிருந்தா மன்னிச்சிடுங்க. சரி சார், சூப்பரா பேசிட்டீங்க, கலக்கிட்டீங்க. ஒரு ஆள் தான் பார்க்க முறைங்கிற முரட்டு இதா இருப்பாரு, குழந்தை ஒரு ஆக்சுவலா கண்டிப்பா ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டெடிகேட்டடா பயங்கரமா ஒரு தலையில கட்டையெல்லாம் உடைக்கிற ஒரு ஸ்டன் சீன் இருந்துச்சு. பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து நான் வந்து சொல்றேன், சீட் பண்ணி எடுத்துப்பேன் சார், நானே பண்ணுவேன் சார்ன்னு சொல்லி நின்று கட்டையில அடி வாங்கி, ஸோ வந்து பயங்கர ஒரு டெடிகேஷன். ஸோ எனக்கு வந்து நாங்கள் முதல்ல வாய்ப்பு தேடி சுத்திக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த டைம்ல ஒவ்வொரு ஸ்டேஜா ஏறி இது பண்றப்ப அப்போ ஒரு பசி ஒன்று இருக்கும். அதை வந்து விஜயன் கண்ணில் நான் அந்த டைம்ல பார்த்தேன். வந்து எப்படியாவது நான் வந்து நிற்பேன், எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வெறிய வந்து பார்த்தேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து விஜயனை வந்து நான் இந்த ரோல்ல காஸ்ட் பண்ணது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இதுக்கு போவீங்க விஜயன், ரொம்ப நல்லா இருக்கு படத்துல. ஏன்னா நீங்க இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். ஸோ சூப்பரா பண்ணியிருக்கீங்க, ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக இந்த குட்டி பையனை வந்து நான் வந்து பீட் பாக்ஸரா என்னோட மேடைகள்ல வந்து எனக்கு குட்டி அப்போ வந்து அவன் 12th படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பையனா இருந்தப்ப அவனை நான் என்னோட அஃபிஷியல் பீட் பாக்ஸர் நாங்கள் அங்கே கூப்பிட்டு போவேன். அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பரா பயங்கர டேலண்டடான ஃபெலோ, பயங்கர மல்டி டேலண்டட் பீட் பாக்ஸர். வருவான், பீட் பாக்ஸ் பண்ணுவான், திடீர்னு அண்ணா நான் ரேப்பர் ஐட்டம்மா. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அண்ணா நான் ஆக்ட் பண்ண போறேன்னா, விளாட்டா ஏதோ சரி சூப்பரா பண்றாம திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அரண்மனை செட்டுக்கு போறேன், அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். அண்ணா இவன் எங்க பிடிச்சிங்க அப்படின்னா, தம்பி அப்படின்னாரு. அங்க பார்த்தா திடீர்னு ஆக்டர் ஆயிட்டான். சுழல் வெப் சீரிஸ்ல ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி வந்து குட்டி தம்பியா பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரோல்ஸ்ல நிறைய தெரிய வந்துகிட்டு இருக்கான் வெளில. இந்த படத்துலயும் ஒரு அழகான ஆழமான ரோல் பண்ணியிருக்கான். வாடா தம்பி. எஃப்ஜே அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச. இங்கிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்திட ஓடாதே, உன்னுடனே நீயும் போட்டி போடு, உன்னை மிஞ்ச யாருமே கிடையாது என்று இந்த முதல் உரையாடலுடன் தூங்குவதில் சந்தோஷம் கொள்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி வந்துச்சுன்னா, சுழல் முடிச்சு சுழல் ரிலீஸ் டைம்ல திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஆதினா டெக்ஸ்ட் பண்றாரு. டெக்ஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன் 4 எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஷூட்ல தான் இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும் போது சூப்பரா போயிட்டு இருக்கு, நான் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உனக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு பாக்குறேன், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பாக்குறேன் ஃபுல்லா ஒரு 2 பேஜுக்கு வந்துட்டு மெசேஜ் எழுதி போட்டிருக்காரு. போட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு, இதே அப்படியே கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சூப்பர், நான் ஷோர் நான் பண்றேனா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே விட்டாச்சு. ஒரு மாசம் கழிச்சு திருப்பி ஒரு டெக்ஸ்ட் வருது, என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி படம் ஒன்று போயிட்டு இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே படம் நடிக்க ரெடியா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா இப்பெல்லாம் கேட்குறீங்க, கூப்பிட்டா வந்துட போறேன்னா அப்படின்னு உடனே சரி ஓகே அப்ப நீ வந்து சாயங்காலம் ஆஃபீஸ் வந்துட்டு மீட் பண்ணிடலாம், பேசிடலாம் அப்படின்னு சொன்னாரு. போய் பார்க்கும்போது இதான் கதை, இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. நான் ஓகே நான் சூப்பர் நான் பண்ணலாம் அப்படின்னு நான் கூட ஒரு மாசம் டைம் எடுப்பாங்க போல ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 3 நாள்ல ஷூட் போயிடலாம்னா ரெடியா இரு அப்படின்னாரு. அந்த இடத்துல ஆஃபீஸ் சரி ஓகே அப்படின்னு அங்க ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா அது முடிச்ச ஒரு வாரத்துல வந்துட்டு சுந்தர்னா கிட்ட இருந்து அரண்மனை அதுவும் வருது. நான் மாட்டிக்கிட்டோம்டா, முடிஞ்சு ஏதோ ஒரு படம் தான் பண்ண போறோம் போல, 2மே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களே என்ன பேசினாங்கன்னு தெரியாது, டேட்ஸ் அவங்களே பார்த்து போட்டு இவன் பாவம் ஏதோ புண்ணியம் பண்ணி போட்டு விட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சேன். அப்படியே முடிச்சுட்டு டு பி ஆனஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பீட் பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டரோட பீட் பாக்ஸ் பண்ணோம்னா அதுவும் அண்ணனோட தான் பண்ணேன். அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த எஃப்ஜே அப்படின்ற ஒரு பேரையே வந்துட்டு அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தாரு. ஃப்ரெட்ரிக் ஜான் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு இல்ல நீ எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் பேரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேடையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் நான் ஃபர்ஸ்ட் டைம் மேடை ஏறி இந்த மாதிரி ஆக்டரா பேசுறேன். அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல்னா, ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. ரொம்ப நன்றிண்ணா. இந்த படத்தை பத்தி என்ன பேசணும்னு தெரியாது, ஏன்னா கதைலாம் சொல்ல வந்து பண்ணுன்னு சொன்னாங்க, அதனால வந்து பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அண்ணன் தான். இதோ ஷாரா நான் சொன்ன மாதிரி அவரு ப்ரொடக்ஷன்ல டைரக்ஷன் கேட்டாரு, தம்பியும் ப்ரொடக்ஷன்ல அப்படியே ஆக்டரு அந்த மாதிரி ஹீரோ தான் ஒன்று பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு. நீ வந்த இடத்த மறக்க கூடாது, ஒரு பீட் பாக்ஸ். ஆமாண்ணா. ஓகே.
hands together. Clap, clap, clap. ப்ரெஸ் மீட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, டைரக்டா போயிடுவாங்க. டேரக்டா போயிடும். சரி ஓகே நான் ஓகே நான் பண்ண ஒரு நம்பிக்கை தானா. சரி ஓகே. வாழ்த்துக்கள் எஃப்ஜே, இன்னும் நிறைய உயரங்கள் தொட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இவர் என்னோட அன்பறிவு படத்துல அறிமுகப்படுத்தினேன். இந்த படத்துக்கு ரொம்ப தேவை. அந்த படத்துல சும்மா ஒரு கேரக்டரா அவர் சும்மா ப்ளே பண்ணாரு. இந்த படத்துல ரொம்ப அவசியம் அவரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோலு ட்ரெயின் பண்ணி பயங்கரமா ஆக்சென்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் நடிக்க வச்சிருக்கோம். அண்ட் ஒரு முழுநீள கதாபாத்திரமா வராரு. ஸோ ஷெங் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷெங். ஸோ பிஃபோர் டாக்கிங் அபவுட் கடைசி உலக போர், நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்லலான்ட்டு இருக்கேன். ஐ நோ ஆதி அண்ணா சின்ஸ் மை ஸ்கூல் அண்ட் இது வந்து ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி. அண்ட் எப்பவுமே மீட் பண்ணுறப்போ நான் ரிமைண்ட் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டே இருப்பேன். தி திங் வாஸ், அந்த ஒரு இவெண்ட்ல அவங்க ஜட்ஜா இருந்தாங்க. திஸ் இஸ் பிஃபோர் ஹி காட் இன்டு தி ஃபேம் அண்ட் டைரக்ஷன், மியூசிக் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் அன்னைக்கு டே ஒன்ல இருந்து இப்போ இருக்கும், த பர்சன் இஸ் சோ ட்ரூ, சோ ஜென்யூன். ஐ ரியலி ஐம் ஸ்பீச்லெஸ். ஏன்னா அன்னைக்கு ஸ்டேஜ்ல ஒரு பீட் பாக்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு எல்லாருக்குமே சொல்லி தரலான்ட்டு பார்த்தாங்க. நான் வந்து பீட் பாக்ஸ் பண்ணாம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு. பட் எல்லாருமே சிரிச்சாங்க. டு பி ஆனஸ்ட், க்ளோஸ் டு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ். ஆனா ஆதியா நான் மட்டும் மைக்ல பேசி எனக்காக அப்போ பேசினாங்க. ஸோ அன்னைக்குல இருந்து இங்க இப்போ எந்த மேடையில எந்த ஃபிலிம்ல அவங்க கூட ஒர்க் பண்றது ஒரு பெரிய டெஸ்டினிட்டு நினைப்பேன். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ஷெங் வந்து ஒரு அற்புதமான டான்சர். ஸோ நடிகராக இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நான் வந்து கல்லூரி மேடைகள்லையும் ஸ்கூல் ஸ்டேஜஸ்லையும் பார்த்து பிக் பண்ண டேலண்ட்ஸ். எஃப்ஜே ஆகட்டும், ஷெங் ஆகட்டும், அப்புறம் இன்னொரு பையன் குகன் வந்திருக்காரா. குகன் வாங்க ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். அலெக்சனா நீங்களும் வந்துடலாம். ஸோ அலெக்சனா வந்து என்னோட இறைவான நான் ஒரு 12 வருஷம் கிட்டத்தட்ட என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் அந்த டைம்ல வந்து போட்டப்ப அவங்களோட அவர் வந்து ஒரு காலேஜ்ல வந்து அப்பதான் வந்து எங்களுக்கு கேமரா எல்லாம் கொடுத்தாரு அவரு. ஸோ அவர் இப்ப நிறைய அயன்மேன் வாய்ஸ் வரனாலனா, அயன்மேன் இல்ல யாரு, அஜய் தேவ்கன். ஸோ நிறைய டப்பிங் படங்கள்ல அவருடைய வாய்ஸை நீங்க கேட்டிருக்கலாம். ஸோ இந்த படத்துல எனக்கு ரொம்ப வருஷமா அவரை தெரியும். ஸோ இந்த படத்துல வந்து லியோல வந்துட்டாரு. ஸோ வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் குகன் என் தம்பி. ஸோ இப்ப நண்பன் ஒருவன் வந்த பிறகுல சூப்பரா இருந்துச்சு அந்த ரோல் நீ பண்ணது. அண்ட் இவங்களெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சேன். பயங்கரமான பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் தான். ஸோ ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். மியூசியம் இருக்கு நட்பே துணை. இதுக்கப்புறம் திருப்பி 3வது படம் ஆதியனாவோட. தேங்க்ஸ் லாட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ டைரக்ஷன் டீம், தேங்க்யூ கேமராமேன் அண்ட் கேமராமேன் டீம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். நான் ஒரு டப்பிங் கலைஞராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். சினிமாலையும் கிடைச்ச வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் முன்னேறிட்டு இருக்கேன். முக்கியமாக முன்னேறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்ம முன்னாடி முன்னேறி போகிற ஒரு மனிதர் தான் அப்படின்ற மாதிரி. ஆதி என்னை விட வயசுல சின்னவராக இருக்கலாம், ஆனால் பண்புல ரொம்பவே பெரியவர். ஸோ அவரை பார்த்து இன்னும் நான் கற்றுக்கிறேன். ஐ எம் ஸோ ஹம்பிள் டு பி இன் திஸ் க்ரௌட். இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் நிற்கிறதே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆதிதான் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் இந்த படத்துல ரமன் சிங் அப்படின்னு ஒரு சோல்ஜர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னை ஒரு நாளைக்கு கூப்பிட்டாரு.
ஆனா ஒரு படம் முழுக்க என்னை எடுத்து ஒரு கதாபாத்திரமா மாத்தி கொடுத்தது ஆதி தான். ஐம் ஸோ ஹம்பிளி ஹார்ட்ஃபெல்ட்லி தேங்க்ஃபுல். அண்ட் இப்படி ஒரு படம் அவுட்புட் வரும்னு நான் உண்மையாவே எதிர்பார்க்கலைங்க ஆதி. நான் பார்த்து வியந்து போயிட்டேன். ஐம் ஸோ ப்ரவுட் தட் நம்ம இந்த பெரிய பிக் ஃபிலிம்ஸ் அண்ட் பெரிய ஃபிலிம்ஸ்ன்றதுக்கான எக்ஸ்பிரஷன் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட இருந்து எவ்வளவு நல்லா வர முடியும்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நான் ஆதியை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஆதி, தேங்க்ஸ் அலாட் ஃபார் த ஃபிலிம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ அலெக்ஸ்ண்ணா, தேங்க்யூ கூகன். அண்ட் ராக்கெட்டும் வந்திருந்தான் காலையில். ஸோ அவர் ஒரு ஸ்டண்ட் கலைஞர், அவர் ரொம்ப வருஷமா தெரியும். ராக்கெட் ஒரு ஆய் சொல்லிடு, வரைய அமெரிக்கு வந்துடுறியா, டக்குன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ, வா வரணும் வா. படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கான் அவனும். ஸோ இதுக்கப்புறம் அண்ணனோட ஸ்பாட்ல தான் முதல்ல இவனை பார்த்தேன். ஸோ அந்த வச்சு நான் தெரியுதா, தளபதி தினேஷ் மாஸ்டர் ஆஸ்டர். இப்போ ரோல் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிங் ரொம்ப நல்லா நடிப்பான், ஆக்டிங் பயங்கர இன்ட்ரெஸ்ட், அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ வந்து இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆல் தி பெஸ்ட். ஆமாம், ஃபஸ்ட்டு மாஸ்டருக்கு நான் கூட அசிஸ்டண்ட்டாக போகும்போது அப்போ தான் சுந்தர்சியா நான் கூட நடிக்கணும், அந்த படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். அது அந்த டீம் ஒரு அமைஞ்சுன்னு பார்த்தோன்னா அண்ணன் தான். ஸோ இந்த ஒரு மனசு இருக்குல்ல, அண்ணன் தம்பிக்குள்ளே எதிர்பார்க்காம சாப்பாடு போடுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போடுற மாதிரி என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தங்க இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அண்ணன் செஞ்சுருக்காரு. ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ராக்கெட் உனக்கு எமோஷன் செட்டே அவ்வளோ ராக்கெட். தேங்க்யூ ராக்கெட், தேங்க்யூ. ஸோ வந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞர், அவர் ஒரு ஸ்டண்ட் மேன். ஸோ அப்படிதான் அவர் முதல்ல தெரியும். அப்படி பார்த்து ரொம்ப ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட், எல்லா படத்தப்பவும் வந்து நிற்பாரு. ஸோ அதனால இந்த படத்துல அவருக்கு ஒரு சின்ன ரோல். அவர் ரொம்ப டேலண்டட், மச் டிசர்விங். தொடர்ந்து இப்போ இதுல ராயன்ல பார்த்தேன் ஒரு ரோல், குட்டியா ஒரு இது ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போனாரு. தொடர்ந்து நீங்க நிறைய இது பண்ணுவீங்க. இந்த படத்துல ரொம்ப நான் சும்மா ஓகே இது ஒரு சின்ன கேரக்டர் தானேன்னு கொடுத்தேன், பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவரோட பொட்டன்ஷியல் ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பேன். ஆல் தி பெஸ்ட் ராக்கெட். ஸோ இந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டுட்டேன். அடுத்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல மீதி டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து அவங்களும் ஒரு வார்த்தைகள் பேசணும். அப்படிங்கிறது டெக்னிக்கலா பேசினாலே ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஒரு விஷயம் இந்த படத்துல கொஞ்சம் நிறைய டெக்னிக்கலா பயங்கர வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு இதா சொன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் ஒரு 20 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ராவா. நாசர் சார், முனிஷ்காந்த் அண்ணன், மகாநதி சங்கர் சார் 3 பேர்னாலையும் இந்த விழாவுக்கு வர முடியல, இந்த சந்திப்புக்கு வர முடியல. ஸோ அவங்க சார்பாகவும் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை அவங்க சொல்ல சொன்னாங்க. ஸோ அந்த வணக்கத்தை நானே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரே கேங், நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூஸ்னால வர முடியல, அவருடைய அப்பா நேற்று தவறிட்டாரு. அதனால அவர் அந்த இதில் இருக்கிறனால அவருடைய தந்தையின் ஆத்மா சாந்தியுடைய நான் இந்த மேடையில் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மகேஷ் மாஸ்டர், நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் புல் ஆஃப் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். கிட்டத்தட்ட ரொம்ப டஃப்பான ஸ்டண்ட் சீன்ஸ், ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன். ஒரு செகண்ட்ல நட்டி சார்லாம் வந்து ஒரு நாள் எங்களை திட்டாரு, என்னப்பா பாம்பு அடிச்சிட்டு இருக்கீங்க வரப்ப போறப்பெல்லாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீப்ல எஸ்கேப் ஆகிற சீன்ல சும்மா ஜீப் அடியில் பாம்பு அடிச்சுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே எக்ஸ்ட்ரானரி. அவர் வந்து பேசியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் டெக்னிக்கலா. பட் எனக்கு அவ்வளோ டெக்னிக்கலா அவருடைய சைட்ல இருந்து நான் பேசுறது என்னன்னா, எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்ஷன் படம், எக்ஸ்ட்ரானரியான ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அவர் இந்த படத்துக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது, நான் இவரை இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைம்ல இருந்து எனக்கு இவரை தெரியும். இவர் என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்து என்னுடைய படத்துடைய டிஓபி, இந்த படத்துடைய விஷுவல்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெகுலரா எடுக்கிற படங்களை விட இது கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. அது ஏன்னா அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க அர்ஜுன். ஊடக நண்பர்கள், எங்களுடைய ஸ்டார்ஸ், சுந்தர் சார் வணக்கம். ஆக்சுவலாக நரேட் பண்ணோடனே நரேட் பண்ணும்போது விஷுவல்ஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். நட்டி சார் தெரியும். ரொம்ப கிராண்டியராக இருந்தது. இது எப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டார். உடனே சொன்னேன், சார் ப்ரோ இந்த மாதிரி கூக்கனமாஃபிக்கில் பண்ணலாம், இந்த மாதிரி 1.8x ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் ஒன்று வந்திருக்கு, லார்ஜ் ஃபார்மேட்டில் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் அனமாஃபிக் எல்லாம் பண்ணுறது தானே, நம்ம இதில் என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டார். அண்ட் அப்போ தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் சேர்ந்து. இது வந்து யூஸ்வலாக இப்போ ஸ்பெசிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கிறது மேலே கீழே கிராப் பண்ணுவோம் நம்ம தேட்டர் ரேஷியோக்காக. அனமாஃபிக் என்னன்னா சைடில் கிராப் பண்ணுவோம், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கிராப் பண்ணுவோம். இது கிராப் பண்ணாமல் அப்படியே விடலாம்.
ஸோ இப்போ இருக்க தேட்டரில் ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் உங்களுக்கு மேலே கீழே தேட்டர்லேயே ஸ்கோப் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு நமக்கு டெக்னிக்கலாக காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஜென்ரலாக அனமாஃபிக்கில் ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகம் ஸ்பெரிக்கலை கம்பேர் பண்ணும்போது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 50 லென்ஸ் ஸ்பெரிக்கலில் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இது ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்கும், லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி. ஸோ இப்போ ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறோம்னா இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஆர்டிஸ்ட் நிற்கணும், அதுக்கு எல்லாருமே நம்ம வந்து ஆர்டிஸ்ட் நிற்கணும், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணணும், அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும், டெப்த் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும், விஎஃப்எக்ஸ்க்கு அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆகும், இதெல்லாமே பண்ணோன்றப்போ அதுக்கு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்கு பண்ணோம் நாங்கள். ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு இது பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒரு புது விஷுவலாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஜென்ரலாக பார்க்குற படம் மாதிரி உங்களுக்கு இது ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் தேட்டர்லேயும் மேலே கீழே ஸ்கோப் வரும். ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஃபார்மேட் மாதிரி இருக்கும். அது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஆதிபுரன் எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்லை இந்த ஸ்பாட்லேயும் சரி. சில நேரங்களில் நிறைய ஹேண்டில் ஷாட்ஸ் பண்ணுவோம், நட்டி சார் கூட சில நேரங்களில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். சூப்பர் அப்படின்னு வருவார் அப்படிம்பேன், நட்டி சார் அப்படிம்பாரு, சார் ஃபோக்கஸ் சார் அப்படிம்பேன். அங்கேருந்து நட்டி சார் 7 3 4 அப்படின்ட்டு போவார், ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக போவார். நெக்ஸ்ட் டேக் ஓகே ஆகிடும். ஸோ அது மாதிரி எப்பயுமே நான் விட்டு கொடுத்தது இல்லை ப்ரோ, நானும் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ட் தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு, எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ. அதாவது இந்த படத்துக்காக அவர்கிட்ட நான் டிமாண்ட் பண்ணது ரொம்ப நிறையன்னு எனக்கே தெரியும். ஏன்னா வந்து இது அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட், தேட்டரில் இமர்சிவாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுக்காக அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணோம். அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா அது தேட்டரில் ஒரு உங்களுக்கு இமர்சிவாக கொண்டு போனோம்னா எக்ஸ்ட்ரா ஃபீல்டு இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்ட் ஃபில் பண்ணோம். அங்கே வந்து ஆக்டர்ஸ் இப்போ 2 பேர் சஜஷன் ஷாட்னா ஒரு இன்னொருத்தர் ஃபில் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி சில டெக்னிக்கல் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு டஃப்பான ஒரு ஜாபை அர்ஜுனுக்கு ரொம்ப ஏர்லியாக ஒரு கெரியரில் கொடுத்தேன். பட் அதை அருமையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஷுவல்ஸ் கிராண்டாக தெரியறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். அண்டு நட்டி சார் வந்து ஒரு லெஜெண்டரி கேமராமேன். ஸோ இந்த அனுபவம் வந்து எனக்கு பயங்கர எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. என்னன்னா நட்டி சாருக்கு ஃபோக்கஸ் பிடிக்கிறப்ப நட்டி சார் நிற்கிற இடத்துல இருந்து ஃபோக்கஸ் என்னன்னு அவரே சொல்லிடுவார். இங்கே வந்து நிற்பாரு, அப்படியே ஃபோக்கஸ் புள்ளர்கிட்ட வச்சுக்கோ 3 மார்க் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. இந்த பக்கம் போய் நின்றுட்டு வச்சுக்கோ கரெக்டா அப்படிம்பாரு. கரெக்ட் சார் அப்படிம்பாங்க. நான்லாம் பார்த்து மறந்துட்டேன், என்னடா இவர் மெஷின் மாதிரி ஏதோ பண்ணிருக்காருன்னு. அவர் சொல்லுவார், சார் அந்த கையில சார் கையிலே புல் பண்ணுவான் சார் ஃபோக்கஸ் அப்படிம்பாரு. ஸோ வந்துட்டு ஃபிலிம் கேமரா இதுலேருந்து இருக்காரு. பட் நட்டி சார் ஒரு நாள் கூட வந்து இங்க பாரு ஏதோ என்ன நாங்கள் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அவரோட எக்ஸ்பர்டைஸ் மூலமா உள்ள வந்து எதையுமே எங்களை வந்து இது பண்ணதே கிடையாது. பயங்கர அகாமடேட்டிவா நீங்க பண்ணுங்க சார் நான் வெயிட் பண்றேன் அப்படிம்பாரு. ஸோ ஒரு சின்ன பசங்க ஏதோ எஃபர்ட் போட்டு ஏதோ பண்றானுங்க அப்படிங்கிறப்போ ஒரு லெஜெண்டரி கேமராமேன், ஒரு யங் கேமராமேனுக்கு அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம பண்ணுப்பா சூப்பர் கலக்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாரு. தேங்க்யூ சார். அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துல ஏகப்பட்ட செட் ஒர்க், வார் சீக்வன்ஸ், எங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இருந்துச்சோ அதை வச்சுதான் எங்களால புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. முழுக்க இன்னோசா பண்ண படம். அதாவது இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டே எல்லாமே எல்லா துறைகள் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே இதுல இருக்கிற டெக்னிக்கல் இதெல்லாம் இன்னோஸ் மியூசிக் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த படத்துல இருந்து ஆர்ட் ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிச்சு விஎஃப்எக்ஸ்க்கு அண்ட் கேமராவோட இந்த அல்ட்ரா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட்டுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டஃப்பான ஒரு ரோல் பிளே பண்ணிச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் தேவைப்பட்டாரு. ஸோ அந்த வகையில் இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது எங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நாகு சார். இவர் தான் ஏகப்பட்ட பாலிவுட்ல இருந்து தமிழ்ல ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ எங்க டீம்லேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன் இவர் தான். ஸோ சார் ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். சுந்தர் சார் வணக்கம். இபி வந்து வாசன் என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இப்பா பாதிக்கு படம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. பண்ணலாமே, இதில் என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி வாங்க மீட் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். அப்போ நான் உள்ளே போனோன்னா சரி இப்பா பாதி ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஏதோ ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் போய் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம், ஸ்டோரி நரேட் பண்ணாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, தலை சுற்றிடுச்சு. ஏன்னா இவர்கிட்ட இருந்து அப்படி ஒரு ஸ்டோரி நான் எதிர்பார்த்து போல. சரி அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு பிரம்மாண்டமாக நீங்கள் பார்த்த எல்லா விஷுவல்ஸுமே பிரம்மாண்டத்துக்கு காரணம் அவருக்குள்ள வந்து ஒரு ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்குது. ஒரு 4 எட்ஜு தெரிஞ்சால் சினிமா பண்ணிடலான்றதுல ரொம்ப கிளியராக இருக்கார் அவர். ஃப்ரேம்குள்ளே பார்க்குற 4 எட்ஜ் தான் 4 எட்ஜ் சினிமா 4 எட்ஜுன்றதுல ரொம்ப, அதுக்கு வெளியில் என்ன இருக்குது வேணும் வேணான்றதுல ரொம்ப கிளியராக இருந்தார். அதே மாதிரி டெக்னிக்கலி ஒரு பெரிய ஸ்ட்ராங் டீம் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் புது புது அப்டேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர்.
அதனால நிறைய விஷயங்கள் பண்ணோம், சின்ன சின்னதாக நிறைய பண்ணோம். பட் எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரம்மாண்டம் வந்து நாங்கள் சொன்ன அந்த பட்ஜெட்டில் இப்படி பண்ணிக்கலான்ற அளவுக்கு வியக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் தான் அதை பண்ணோம். தேங்க்யூ ஆதி நம்பினதுக்கு. பட் என்றைக்குமே வந்து சார் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டார். அதே மாதிரி ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றதுல ரொம்ப கிளியர் கட்டாக, சார் எனக்கு இவ்வளோ போகுது சார், சரி இது இல்லையா சார், இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இமீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக வந்துடும் அவருக்கு. இது பண்ணிடுங்க சார், இது பண்ணி கொடுத்தா போதும், இது நான் வீட்டில் பண்ணிக்கிறேன் இந்த கதையை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். நண்பர் ஜீவா இந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு, விஷுவல்ஸில் பார்க்குற பிரம்மாண்டத்துக்கு மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. மிக்க நன்றி. அர்ஜுனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து கண்டினியூஸாக 10 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணதே கிடையாது. அதிகபட்சமாக 10 நாள் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் திடீர்னு ஒரு 1 மந்த் கேப் இருக்கும், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணுவோம், திருப்பி ஒரு 10 நாள் கேப் இருக்கும், ஒரு 2 நாள் ஷூட் பண்ணுவோம். இப்படி தான் படம் ஃபுல்லாகவே 53 நாளில் முடித்தோம். டோட்டலி 53 டேஸ் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம், பேட்ச் ஒர்க்லாம் சேர்த்து. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அசம்பிள் ஆகி ஷூட் பண்ணும்போது அந்த டீமை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப் விட்டு படுற மாதிரி கண்டினியூவாக நடக்கிற மாதிரியே ஒரு ஒரு ஃப்ரீ, அதாவது ஒரு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஎஃப்எக்ஸ் வந்து நான் தொடங்கின நிறுவனம் மூலமா பண்ணது 85 விஎஃப்எக்ஸ்ங்கிற கம்பெனி. ஜீவா தான் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டைரக்டர். ஸோ நான் பிஹெச்டி பண்ணிருக்கப்ப ஜீவா விஷுவல் எஃபெக்ட்ஸ் கோர்ஸ் எடுத்து அடுத்த தளத்துக்கு போகணும்னா நம்ம படிப்பு ரொம்ப அவசியங்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்றோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் இதுதான். நாங்கள் வந்து இதை பண்ணிட்டு இருக்கப்ப நான் வந்து பிஹெச்டி படிக்க போனேன், ஜீவா வந்து விஎஃப்எக்ஸ் படிக்க போனா. ஸோ அந்த ஒரு கேப்ல படிச்சு முடிச்சு ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியை நாங்கள் இந்த படத்துக்காக தொடங்கி இன்னைக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கையும் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீவா தான் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் டைரக்டர், ஒரு முக்கியமான இன்னொரு டெக்னீஷியனும் கூட, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல். ஸோ அண்ட் அது போக எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எப்பாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட்டை அவரோட ப்ரொடக்ஷனை அவர் தான் ஹெட் பண்ணுறாரு. அவரையும் மேடை கலைக்கிற வாசு அவர்கள், அவரையும் மேடை அளிக்கிற தமிழண்டா மூமெண்ட்டுடைய ரிசர்ச் ஒர்க்ஸ் இளங்கோ அவர்கள் இந்த படத்துக்காகவும் நிறைய ரிசர்ச் பண்ணி கொடுத்தாரு. அவரையும் மேடை கலைக்கிறேன். எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாரையும் மேடை கலைக்கிறேன். அண்ட் இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தவங்க எல்லாருமே இதுதான் முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா. அவங்களுக்கு சினிமா கம்ப்ளீட்டா புதுசு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ இவன். ஸோ இவனுடைய ஸ்கில்ஸை எப்படி ஒரு சிஏ பையனை வச்சு என்ன பண்ண முடியும், அவனுக்கான டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து அவன் ஃபுல்லாக அதுக்கான அக்கௌண்டிங் எல்லாமே அந்த இது பண்ணிப்பான், ரெக்குயர்மெண்ட்ஸ் எழுதிப்பான். ஸோ அப்படிதான் இதை பண்ணோம். ஸோ இந்த படத்தை வந்து இதுதான் எங்களுடைய டீம். இந்த யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேடைக்கு வந்துடுங்க. எங்களோட டீம் யாராவது, பார்த்திபன் நீங்கள் வந்துட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி ஜேபி எல்லாம் வந்துடலாம், எல்லாரும் டீமுக்கு வந்துடுங்க. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் சதீஷ் பார்த்துக்கிறாரு. ஸோ சதீஷ்க்கு நன்றி. அண்ட் இதை வச்சு இப்படி படத்தை பண்ணோம். அண்ணன் கேட்ட மாதிரி இதில் என்ன புதுசாக இருக்குன்னா, இதுவே எங்களுக்கு புதுசு தானே. எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஒரு மொமெண்ட்டே புதுசு. இந்த படத்துல என்ன, இந்த படத்தோடைய இதை ஒரு வரியில சொல்லிடலாம். இதுல 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிவவாக்கியார் அப்படிங்கிற ஒரு சித்தருடைய கவிதை ஒண்ணு இருக்கு. கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா, உதிர்ந்த பூவும் முறிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா, இறந்தவர்கள் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாட்டு தான் இந்த படத்துடைய அடிக்கருத்து. அதாவது இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இதை பிற்காலத்துல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா. எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அதுதான் வந்து சித்தர் 10ஆம் நூற்றாண்டுல சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெலவெண்டா இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை, சிவவாக்கியாருடைய பாட்டு இது. ஸோ அதை இந்த படத்துடைய அடிநாதமா, அதுதான் இந்த தீம் சாங்காகவும் நீங்க கிளிம்ஸ்ல பாத்தீங்க, இந்த படத்துடைய அடிநாதமா அது இருக்கு. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எடுத்தாலும் நீங்க திரையில பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமா இருக்குங்கிறத நாங்க பார்த்துட்டனால நாங்க நம்புறோம். பார்க்குற மக்களுக்கும் அது அப்படி இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆனால் வேற ஏதாவதுனா கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி தான் என்ன புதுசா இருக்கு அப்படின்னா இதானே. படமே கொஞ்சம் தெரியல எப்படி இருக்கணும், மக்கள் பார்த்து தான் சொல்லணும். அவங்க சொல்றாங்க. ஆமாண்ணே, கடைசி உலக போர் அப்படிங்கிறது, அதாவது சித்தர் பாடலை சொன்னீங்க தமிழா, கடைசி உலக போர்னு கொஞ்சம் மாடான ஒரு புரட்சிகரமான பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த படத்துல என்ன புரட்சி பண்ணிருக்கீங்க, அந்த விஷயத்தை சொல்லுங்க.
இல்லை நான் கடைசி உலகப்போர் அப்படின்னு என்னன்னா முதலாவது உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், மூன்றாவது ஒரு உலகப்போர் நடந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நடந்துச்சுன்னா அதுதான் அந்த உலகத்தோடைய கடைசி போரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த உலகமே இருக்காதுங்கிற தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அழிந்து போய்விடும் உலகம் நாம் அனைவரும் சண்டையிட்டு கொண்டாளுங்கிற ஒரு கருத்து. ஸோ அதனாலதான் அந்த படத்துடைய பேர் கடைசி உலகப்போர் அப்படின்னு வச்சிருக்கோண்ணே. ரொம்ப நன்றி. ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைல்ல பேர் இருக்க, அதனால எப்படி இருக்குன்னு கேட்டேன். இதுதானே அதுக்கான பெயர் காரணம் இதுதான். அண்ட் இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களும் மேடை கலைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். மேடை வந்திருக்கிற சிங்கர்ஸ் எல்லாரும் ப்ளீஸ். சின்ன பொண்ணக்கா, கரிஷ்மா, மீனாட்சி இளையராஜா, கௌஷிக் கிருஷ், ராஜன் செல்லையா, ராகு. அண்ட் இந்த படத்துல என்னோட சேர்ந்து பாடல்கள் எழுதின விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்கள். விக்னேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்து போன படம் பண்ணாரு, வீரன்ல ஒரு பாட்டு எழுதினாரு. அவர் ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்துல அனைத்து பாடல்களும் நானும் அவரும் தான் எழுதியிருக்கோம். ஸோ விக்னேஷ் ஸ்ரீகாந்த். இதுதான் இந்த படத்துடைய ராகுக்கு தான் முதல் படம். ஒவ்வொரு படத்துலையும் யாராவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த படத்துல ராகு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ கௌஷிக் கிருஷ் என் கூட அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. கரிஷ்மா. உங்க மியூசிக்ல அந்த அம்மா எல்லாம் பாடி இருக்காங்களா? அண்ணா நானும் சின்ன பொண்ணாக்காவும் ஒரு காம்போனே. அந்த பாட்டுல ஒரு 2 வரையும் பாடி காட்டுங்க. கண்டிப்பாண்ணே. கண்ண மூடி நிக்க சொன்னா நிக்கணுமா, இல்ல கைய கட்டி நிக்க சொன்னா நிக்கணுமா, காலத்துக்கு எத்தபடி மாறணுமா, இல்ல வேட்டையாடு வெங்க இன்னும் ஓடணுமா, ஆல ஆல அடக்குற ஆல உடைக்கிறபடி நாங்க விளையாட, மேலே மேலே பறக்கணும் மேலே கழுகா மாறுவோம் மலை மேலே. பும்பாஸ்டிக் வெட்டு 1 துண்டு 2. தேங்க்யூ காஸ். அக்கா கூட தொடர்ந்து பண்ற எல்லா பாடல்களுமே எனக்கு ஹிட் அமைஞ்சிருக்கு. வேங்கம்மாவன் ஃபர்ஸ்ட் பாட்டாகட்டும், இப்போ இதாகட்டும். ஸோ இதுதான் எங்கள் படத்தில் வந்திருக்கு. சிங்கர்ஸ் எல்லாரும் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டைரக்ஷன் டீம் இந்த பக்கமும், சிங்கர்ஸ் இந்த பக்கமும். ஸோ நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே டீம் தான். இப்போ கான்சர்ட்டுக்கும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ இதுதான் எங்களுடைய டீம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். சார் இன்னொரு கேள்வி இருக்கா? ஓகே கேட்கலாம், கேளுங்கண்ணே. போட்டோ எடுத்துக்கலாமாண்ணே? எங்க அடுத்து அவங்க காஸ்ட் அண்ட் குரூப் கூடயும் போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஆசையும் அது நிறைவேற்றிடுறேன். கேள்வி இருந்தா கேட்கலாம், நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன். நேரமின்மை காரணமாக தான் டக்குன்னு முடிக்கிறோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சதீஷ் சொன்னாரு. கேட்கலாமா? தேங்க்யூ. நன்றி. நீங்க வருகை தந்ததுக்கு அனைவரும் நன்றி. இது முழுக்க நாங்க ஹேண்ட் பிக் பண்ணி உருவாக்குன டீம். இதுல இருக்கிற எல்லாருக்குமே இதான் ஃபர்ஸ்ட் படம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர்னால வர முடியல. ஸோ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் டீம். அதுக்கு அதாவது உங்க படங்கள்ல வந்து இது கடைசி உலக போர், நான் உங்க படங்கள்ல வந்து காதல் போர் நல்லா இருக்கும். இந்த படத்துல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குது? காதலும் இருக்குண்ணே படத்துல. காதலும் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. ஆக்ஷன் இருக்கு. ஜானரா சொன்னா காதல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம்ப்டா எடுத்திருக்கோண்ணே. ஸோ நாங்களும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதை ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறது. லவ்வும் இருக்குண்ணே. படங்கள்ல மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே. ஆனா படத்துல எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது. படத்துல எதுவுமே பாடல்களாக வரதில்லை. பட் ஆனால் படத்துல 9 பாட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்க கிட்ட இருந்து. ஏன்னா நாங்கள் பொதுவாக என் படத்துல நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அதே மாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகுதான் இப்போ பாதி அந்த பாடல், அந்த மாதிரி பாடல்களை பார்த்து தான் இப்போ பாடல்களே பாடி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. நீங்க அந்த மெட்டை ஏத்த இறக்கமா பாடினீங்கல்ல. நான் தொடர்ந்து தமிழண்டா இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள், ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழானாங்க. ஸோ அதனால அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான். ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம். கண்டிப்பாக அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகிறோம். அதே மாதிரி சுந்தர் சி சார் எப்போதும் உங்க படங்களை அதிகம் அவர் தயாரிப்பாரு. இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் அவர் சீஃப் கெஸ்டா வர காரணம் என்ன? இதுல ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்க எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனா லாபம்ங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து என் ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப ஆசைங்க. என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயா பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை கிரியேட் பண்ணி நானே. ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து
ஒரு ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்குள்ள படம் எடுக்கணும், அந்த மாதிரி கன்ஸ்டன்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும், நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்றப்ப நாங்க எங்க மேல வைக்கிற நம்பிக்கையை எங்க ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாம கொடுக்க முடியுதுன்னு. ஸோ அதனால வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்னு. இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உடைச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைன்னு நாங்க அதான் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. இதுல இருந்து வந்தா அடுத்து திரும்பவும் படம் எடுப்போனே, அந்த மாதிரி இதுல தான் இருக்கும். ஏன்னா நாங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்க எங்களை இங்க இருந்து பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களால ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. அண்ணன் தான் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணாரு எங்களுக்கு, எதிரா தம்பி அப்படின்னு. ஸோ என்னை எப்படி ஆரம்ப காலகட்டத்துல பொடி பையனா வந்தப்ப பாட்டு பண்ணிருவியாடா, சரணம் பல்லவினா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்னி வரைக்கும் அண்ணன் கரெக்டா பண்ணிட்டு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காரு. ஸோ அண்ணனோட வாழ்த்து என்னைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு, என் பசங்களோட நட்பு இருக்கு, எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. அதனால தொடர்ந்து இப்பாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட் மூலமா தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்க கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. அதுக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையுங்கிறத நாங்க நம்புறோன்னே. இதை 20ஆம் தேதி மக்கள் தியேட்டர்ல பார்க்கும் பொழுது அதுல ரிசல்ட் தெரிஞ்சிருனே. அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோன்னே. அண்ட் தொடர்ந்துனே உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். அதே மாதிரி நீங்க கோயம்புத்தூர்காரரு, ஆனா மவுண்ட் ரோட்ல கொண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளவு பார்த்தா வந்தோன்னா ட்ரெய்லரு டப்பு டப்புன்னு மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்றீங்களே, என்ன நோக்கம் அது? ஆனா ஒரு போர் நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதுதான் படத்துடைய கதைனே. ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுதான் படம். ஸோ இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு, அது பாக்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லா இருக்கும். படம் வந்த உடனே இது எல்லாமே டோட்டலா புரிஞ்சிடும். சார் படத்தை நீங்க தான் ஓனா ரிலீஸ் பண்றீங்களா? ஆமாண்ணே, டென்கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தேட்டருக்குலாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்றோன்னே. நாங்க தானே பண்றோம் எல்லாமே. சார் இப்ப நீங்க இசையமைச்சது ஈஸியா இருந்ததா, டைரக்ட் பண்ணது ஈஸியா இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியா இருந்ததா? எல்லாமே ஈஸியா தானே இருக்கு. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பிடிச்சு பண்ற எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணே. ஐபிஎல்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா கதைக்கும்? இல்லைண்ணே, ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் இல்லை. இது உலகத்துல என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குண்ணே. உலக அரசியலும் இருக்கு, எல்லாம் இது இருக்கு. பேர் உலக போர்னு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கடந்துட்டீங்க, அடுத்தது என்ன அரசியலுக்கு வர போறீங்களா? இல்லைண்ணே, நான் ஒரு கலைஞன். நான் ஏன் படம் ப்ரொடியூஸ் பண்றேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன். என்னோட கலையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு ஃபில்டர்ஸ் கம்மியா முடியுமோ, நான் நினைச்சதை என்னால கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியா இருக்குன்னு. அது போக இந்த நிறுவனம் மூலமா கிட்டத்தட்ட நாங்க இன்னைக்கு ஒரு 2 பேர் வந்தோன்னே, 2 பேர் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்துல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோன்னே. ஸோ அதனால இது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் பசங்க அன்னைக்கெல்லாம் என் கூட இருந்த பசங்க, நாங்க இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருந்தப்ப நிறைய பேர் அதுக்கான வாய்ப்பு இல்லாம அங்க சஸ்டெயின் பண்ண முடியாம, இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணிருப்போம் தெரியல. நாங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு, அன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 பசங்க கனவோட வந்திருக்கோம். அந்த டைம்ல எங்க கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த இப்பாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமா எங்க கூட டிராவல் பண்ண எல்லா பசங்களும், கிட்டத்தட்ட அர்ச்சன் எங்க கோ டைரக்டர், அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லா அவர் தான் ஹெட் பண்ணுவாரு. ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேற மாதிரி, பொதுவான சினிமா சிஸ்டமா இல்லாம கொஞ்சம் ஒரு கிளீனா ஒரு கம்பெனி ஃபார்மேட்ல நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஹட்சன் தான் ஹெட் பண்றாரு. ஹட்சன் எனக்கு 12 வருஷமா தெரியும். ஒரு இண்டிபெண்ட் பிபாய் அவர், அதாவது பிரேக் டான்சர் பிபாய், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாரு. இந்த படம் ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, அஜய் சிஏ, அவன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி என் ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமா வந்தான். ஸோ இப்படி எங்கெங்க யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியா இருக்குன்னு. அவ்வளவுதான் இதுல விஷயம். இல்ல இதுல இன்னொன்னு, படிப்பு முக்கியம் தான். நீங்க சொன்னது எல்லாம் படிச்சவங்க தான். ஆனா சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாம வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனா படிப்புங்கிறது நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். திறமை இருக்கிற பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது டிகிரியோ அது கிடையாது. படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ படிப்பு நம்மளை பண்படுத்தும்.
ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும் அதை எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கத்துப்போம். ஸோ அப்படி கத்துக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜ்ல போய் ப்ரொஃபஸரா எனக்கு இந்த சினிமா கெரியரே இப்போ எனக்கு இது சரி இதெல்லாம் நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா போகணும். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்கு. அது எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் அதுல விஷயம். டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த படத்துல அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. டெக்னாலஜி 2 வகையா யூஸ் பண்ணலாம். அது ஒரு தீக்குச்சி தான். பத்துச்சுன்னா தீக்குச்சி வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம், ஊரையும் அழிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத வச்சுதான் அதுக்கான பதில் இருக்கு. ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும். இல்ல 3ஆம் உலகப் போர் வந்து வாட்டர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வாட்டர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து கடைசி உலகப் போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. ரெண்டுத்தும் டிஃப்ரெண்ட். இல்ல இது படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா புரியும் உங்களுக்கு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். கான்செப்ட் கூட இப்போ 2-3 நாள் முன்னாடி நடந்தது. அதுல கூட ஏதோ பசங்க சண்டே ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் உங்க கான்செப்ட்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஆனா இது வரைக்கும் கான்செப்டே நடக்கவே இல்லை. கோயம்புத்தூர்ல 2-3 நாள் முன்னாடி நடந்தது உங்களுக்கு. அப்போ அங்க வந்து காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு 200 பேர் இருக்கு. ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல 25,000 பேர் வந்தாங்கண்ணே அந்த கான்செர்ட்டுக்கு. அதுல டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்க ஏன்னு ஒரு 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 திருவிழாவில் நடக்கிற மாதிரி என்ன இடிச்சிட்ட அப்படின்னு இது பண்ண உடனே சண்டை போட்ட அந்த 10 பேரை உடனே வெளில அனுப்பிச்சாச்சு. அது அங்க நடந்த மீதி 19,000 பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு. பட் அதை வந்து நீங்க இதுல போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. ஒரு 10 பசங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களை எனர்ஜியில் என்ஜாய் பண்றப்போ ஒன்று நடக்கும்ல. ஸோ அப்படி அவங்க 10 பேரை வெளியில அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம். அதுல ஒரு இதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்கறது. இப்போ நீங்க ப்ரொடக்ஷன்ல வேற இறங்கிட்டீங்க. ஆல்பம் சாங் கான்செப்ட் வருமா இல்ல இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ FJ எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவன் இன்னைக்கு திரைப்படங்கள் வந்துருக்கான். நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம். ஸோ நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கண்ணே. நீங்க சொன்னீங்க பேசும்போது நிறைய ப்ரொடியூசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து தனியா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சேன்ட்டு. ஸோ யாரை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க? குறுக்கீடு கிடையாதுண்ணே. குறுக்கீடுன்னு சொல்லலை. ப்ரொடியூசர் வந்து இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் தானே. ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தானே போடணும். ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்துல சரியான முயற்சி. அப்போ நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவா இருக்கணும், அண்ணனா இருக்கணும், சொந்தக்காரங்களா இருந்தா அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஒன்று பண்ணலாம். அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு படம் எடுக்கும் பொழுது நானே தான் என் மேல நம்பிக்கை வச்சுக்க முடியும். என் பசங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ அப்படிதான் இதை சொல்றேன். இதுல குறுக்கீடெல்லாம் இல்லை. குறுக்கீடுலாம் இருக்காது. குறுக்கீடுனால அதுல இது இருக்காது. லாஜிக் இல்லை. எப்படி குறுக்கிட முடியும்? யாரும் அப்படி குறுக்கிட மாட்டாங்க. சரி, நீங்க ஸ்டேஜ் ஏறும்போது சொன்னாங்க எல்லாருமே 15 வருஷம் 20 வருஷம் 18 வருஷம்னாங்க. ஆக்சுவலா என்னன்னா பார்த்தா உங்களுக்கு 25 வயசு மாதிரி தான் தெரியுது. உங்களோட வயசு என்ன? எல்லாருமே வந்து உங்களோட இளமையின் ரகசியம் என்ன? ஒன்றும் இல்லை. 2005 நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட முதல் மிக்ஸ் டேப் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து ட்ராவல் ஆக ஆரம்பித்தோம் நானும் ஜீவாவும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்பே ஆரம்பிச்சிட்டேனே. எனக்கு மேடைகளும் வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியல. நான் சென்னைக்கு வரதுக்கே அங்கேருந்து நான் காலேஜ் முடிச்சு காசு சேர்க்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் சென்னையே கிளம்பி வர முடிஞ்சுது. ஸோ சென்னை வந்து ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் எனக்கு லக்கிலி இப்போ அண்ணனை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சி. சுந்தரண்ணா வந்து எனக்கு ஒரு இசையமைப்பாளர் ஒரு வாய்ப்பு தராரு. நாங்கள் 2005 பாட்டு போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கான அதாவது நான் சுந்தரண்ணாவோட முதல் படம் சைன் பண்றப்பவே எனக்குன்னு ஒரு அண்ணனே சொல்லுவாரு, ஆம்பளை லான்ச்ல அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமா சேர்த்த ஃபேன்ஸ். எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேலே வர்றதுக்கு அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடினே நான் பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இத்தனை தமிழண்டா மூவ்மெண்ட், அண்டர் கிரவுண்ட் ட்ரைப், இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோதான். அதுல நிறைய பேர் கூட டிராவல் ஆயிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப அவர் எனக்கு பேக்ரப் டான்ஸரா இருந்தாரு. ஸோ அவர் வந்து அவங்க எங்க பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளோ வருஷம் டிராவல் ஆயிட்டோம். ஸோ அந்த இதனால அவ்வளோ வருஷமா தெரியுது.
ஓகேண்ணா, டன். தேங்க்யூ. கடைசியாக இந்த படத்துடைய காஸ்ட் அனைவரையும் மேடை கலைத்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கணும். அது நடுவில் எங்க அண்ணன் சுந்தர் சி அவர்கள் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க.